தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவிலே பிரியமானவர்களே, அனுமந்தராயங்கோட்டை புனித லோயோலா இஞ்ஞாசியாருடைய பெருவிழாவுடைய இந்த அற்புதமான நாளிலே மண்ணின் மைந்தர்கள் அத்தனை பேரையும் நம்ம மக்களின் சார்பாக வருக 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 என்று சொல்லி வரவேற்கின்றோம். இந்த திருவிழா திருப்பலியானது பொது கருத்தாக பங்கு மக்கள் அத்தனை பேருடைய கருத்துக்களுக்காகவும் விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய உறவுகள் அத்தனை பேருடைய கருத்துக்களுக்காக. ஆகவே இந்த பரிசுத்தமான திருப்பலை ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே,
ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாயே இறைவனின் மாற்றி இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிகும் ஆட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியினாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள் புரிவேராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 31, அதிகாரம் 11 இறை வார்த்தை 1. சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாயிராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதை நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கனவொன்று நான் கண்டேன், இறையாட்சி மலர கண்டேன், இறையாட்சி மலர கண்டேன். ஒன்று நான் கண்டேன், இறையாட்சி மலர கண்டேன், எங்கும் மனங்கள் மலர கண்டேன். கனவொன்று நான் கண்டேன். இயேசுவின் அருகினில் ஏழைகள் அமர கண்டேன், இறை அன்பினில் அகிலமே ஒன்றென உணர்ந்து நின்றேன். இயேசுவின் அருகினில் ஏழைகள் அமர கண்டேன், இறை அன்பினில் அகிலமே ஒன்றென உணர்ந்து நின்றேன். பிறர்க்கென வாழ்ந்திடும் மனிதர் பலரை கண்டேன்,
பிறர்க்கென வாழ்ந்திடும் மனிதர்கள் பலரை கண்டேன். பிற நலம் பேணிடும் பணியில் என்னை இணைத்தேன். எந்தன் வாழ்வின் பொருள் அறிந்தேன். இன்ப கனவொன்று நான் கண்டேன். இறையாட்சி மலரக் கண்டேன். எங்கும் மனங்கள் மலரக் கண்டேன். இன்ப கனவொன்று நான் கண்டேன். Alleluia, 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 Alleluia. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் அவனுக்கு கிடைக்கும் பயனன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை திருவசனங்கள் 25 முதல் 33 முடிய. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிடில் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒருவர் அரசரோடு போர் தொடுக்கும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கென வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமைகள் எல்லாம் விட்டு விடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. வந்தே இறைவா கனி ஏற்றிடுவார். இறைவா தருகின்றே. இதை
ஏற்பாயிரைவா திருப்பலிதனில் ஏற்பா என்னையே முழுதும் உமக்களித்தேன் காணிக்கை கொண்டு வந்தே இறைவா கனிவு ஏற்றிடுவா. சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களதுமான எப்படி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்ததாய் இருப்பனவாக. புனிதற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு இம்மறைபொருட்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்னும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மர நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களின் தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றிய களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 பான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓ
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிடும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரிடமும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் தேத்து முறமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
குற்றங்களை மன்னியோ, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு எழுந்தீரே. அன்பு நிறைவா, இதோ இன்று நாளில் எங்களுடைய பங்களுடைய பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியாருடைய விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற தருணத்தில், குறிப்பாக இந்த விழாவுக்காக வந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர நிர்வாக நீர் ஆசீர்வதித்தருளும். இவர்களையும் இவர் குடும்பங்களை நிர்வாக நீர் ஆசீர்வதித்த அன்பு இயேசுவே, நாங்கள் உம்மீது உம்முடைய திருச்சபை மீது வைக்கின்ற முழுமையான விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவனைத்தையும் பாராமல் அனைவருக்கும் தேவையான அன்பு, அமைதி, ஒற்றுமை, சமாதானம், மகிழ்ச்சி நிறைவாக கொடுத்து நாதோறும் நாங்கள் உம்மை பின்பற்றி வாழ்வதற்கு தேவையான அனைத்து வகையான வரங்களையும் குறைகளையும் நிறைவாக நீர் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் இருந்தவர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அந்த தவிர இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை மக்களே, கிறிஸ்தவ கத்தோலிக்க உறுப்பினர்கள் மட்டுமே நன்மை வாங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிற மதத்தை சார்ந்தவர்கள் நற்கருணையை பெற வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உலகாலும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரமிது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் தருணமிது. கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். உலகாலும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரமிது. செல்கின்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்தவர் நம்மையெல்லாம் அழைக்கும் நேரமிது. சேவையில் இருப்பவர்
தாழ்த்தி பணிவோம் அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம் அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம் உலகாளும் தலைவன் உயிருள்ள இறைவன் ஒதுக்கின்ற நேரம் இது அயலாரை தேடி நேசித்த இறைவன் பாதையில் சென்றிடும் நேரம் இது நண்பனுக்காக உயிர் தர அழைத்தவர் தியாகத்தை உணரும் நேரம் இது ஆனந்த நேரம் இது ஆனந்த நேரம் இது அருள் மழை பொழிகிறது கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம் அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம் அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம் உலகாளும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது எல்லாம் இறைவனின் அதிமிகு மகிமைக்கு இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை மக்களை புனித இஞ்ஞாசியாருடைய விருது வாக்கான எல்லாமே இறைவனின் அதிமிகு மகிமைக்காக செய்த நம்முடைய பாதுகாவலர் புனித லோலா இஞ்ஞாசியாருடைய திருவிழாவை இன்று கொண்டாடுகின்றோம். இந்த சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க இந்த நம்முடைய பாதுகாவலர் புனித லோலா இஞ்ஞாசியாருடைய திருவிழாவை 23ஆம் தேதி கொடியேற்று நிகழ்வன்று தொடங்கி இன்று வரை ஒவ்வொரு நாளும் சிறந்ததொரு திருப்பலியும் மறையுரையும் அதற்கு ஏற்றாற்போல பல அருள் தந்தையர்களை நாடி ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறந்ததொரு திருப்பலியும் ஏற்பாடு செய்து நமக்காக பல்வேறு வகைகளில் குறிப்பாக இந்த ஆண்டு நம்முடைய பங்கிற்கு புதிதாக வட்டார அதிபராக பங்கு தந்தையாக பணியாற்றிய பொறுப்பேற்ற நமக்கு பாசத்திற்குரிய அருள் தந்தை எஸ் அமல்ராஜ் அவர்கள் வந்தவுடனே இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமாக இந்த திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய பங்கில் உள்ள ஒவ்வொருவரும் பார்த்தால் மட்டும் பத்தாது, நமக்கு தெரிந்த மற்றவர்களும் வெளியூர்களில் இருக்கக்கூடிய வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக புனித இஞ்ஞாசியாருடைய அருளை பெற வேண்டும் என்ற நோக்கிலே நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த ஆண்டு திருவிழா நாட்களில் ஒவ்வொரு நாளும் தாய்மை மீடியா மூலமாக ஏன் இந்த திருப்பலியும் கூட நேரடியாக எல்லாரும் கண்டுகளித்தார்கள். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலி மறையுரையை கண்டுகளித்தார்கள். அடுத்த நாள் எடிட் செய்து இதை எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் செய்து போட்டு பார்க்கலாம் என்ற இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆர்வமூட்டி நமக்கு உத்வேகத்தை கொடுத்தவர் நம்முடைய பாசத்திற்குரிய வட்டார அதிபரும் பங்கு தந்தையுமாக இருக்கின்ற எஸ் அமல்ராஜ் அவர்கள். எனவே இந்த நாளில் இந்த திருப்பலியும் சிறப்பதொரு
சிறப்பானதொரு திருப்பலியாக மாற்றி அமைத்த நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு ஊரின் சார்பாக, ஊர் பொதுமக்கள் சார்பாக நம்முடைய நாட்டாண்மை அவர்கள் பொன்னாடை போத்தி நன்றியை தெரிவித்து இந்த பொன்னாடை அணிவிக்கின்றார். எல்லோரும் கரவொலி எழுப்புவோம். அடுத்தபடியாக இந்த திருப்பலியை சிறப்பானதொரு மறைவுரை ஆற்றி நமக்கெல்லாம் இறை ஆசிரியை பெற்று தந்தவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள். அனுமந்தராயன் கோட்டையிலே ஏறக்குறைய 33 அருள் தந்தையர்கள் இதுவரை பொறுப்பேற்றுள்ளார்கள், பங்கு தந்தையாக பொறுப்பேற்றுள்ளார்கள். அத்தகு வழியிலே நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்குமே ஊர் மணியம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி திண்டுக்கல் மறைமாவட்ட குருக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றார்கள். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் மண்ணின் மைந்தர் சார்பாக புனித லோயலா இன்னாசியாருடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி மகிழ்கின்றோம். இன்று இந்த முதல் வருடமாக நமது பங்கிற்கு புதிதாக பதவியேற்றிருக்கின்ற எங்கள் குடும்ப பாசத்திற்கும் மதிப்புக்கும் உரிய அருட்பணியாளர் ஜி சகாயராஜனுடைய திருச்சி கலைக்காவிரினுடைய முன்னாள் அதிபராக இருந்த சகாயராஜனுடைய நண்பரும் நமது பங்கு தந்தையும் அனுமந்தராயன் கோட்டையினுடைய மறைவட்ட அதிபருமாகிய அமல்ராஜ் தந்தை அவர்களுக்கு மண்ணின் மைந்தர் சார்பாக, இருபால் துறவியர் சார்பாக, நமது பங்கில் உள்ள இரு கன்னியர்கள் சார்பாக, இறைமக்களாகிய உங்கள் அனைவரும் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்விக்கின்றோம். இன்று நமக்கெல்லாம் திருப்பலியை நிறைவேற்றிய அருட்தந்தை சார்லஸ் அவர்களுக்கு வண்ணம்பட்டி உதவி பங்கு தந்தை அருட்தந்தை சுமித் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்கள். நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் திரு இருதய சபை அருள் சகோதரர் சபையில் உழைத்து வருகின்ற அருள் ஞான பிரகாசம் அவர்களுக்கு ஊர் நாட்டாண்மை மணியம் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார். அடுத்தபடியாக நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் சகோதரர் ஊட்டியில் இருக்கக்கூடிய மைக்கிள்ஸ் பிரதர்ஸ் அந்த சபையிலே பணியாற்றக்கூடிய ஜான்பால் அவர்களுக்கு ஊர் நாட்டாண்மை அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பழி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்படி எங்களை அழைத்து செல்வனவாக எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் புனித ஞாசியாரின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.